ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கேத்து சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரண்டை குழம்பும் பிரண்டை துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரண்டை துவையலுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து வறுத்துக்கோங்க. உளுந்து வறுக்கும் போதே அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பீஸை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இஞ்சியும் லேசாக வதக்கி வச்சதுக்கப்புறமா பிரண்டையை நல்லா இது போல் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பிரண்டை நல்லா துளுராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. முத்தலாக இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பிரண்டையை நல்லா வதக்க போகிறோம். எந்த அளவுக்கு வதக்க முடியுதோ அந்த அளவுக்கு பிரண்டையை நல்லா வதக்கணும். அதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு இது போல் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை துவையலுக்கு தனியாகவும் அதே போல் குழம்புக்கு தனியாகவும் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ பாதி துவையலுக்கும் அண்ட் மீதி இருக்க பிரண்டை எல்லாத்தையுமே குழம்புக்காக எடுத்து வைக்க போகிறோம். துவையல் அரைக்கிறதுக்கு அது கூடவே ஒரு சின்ன பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்து வச்சிருக்கேன். துவையலுக்கு எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணும் போதே அது கூடவே சின்ன பெருங்காய பீஸை சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்க்கும் போது நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ண போகிறோம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், துருவி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்க போகிறோம். இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ தட் நமக்கு நல்லா ஸ்மெல் கொடுக்கும். இது ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேனில் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சு வரும்போது கூடவே பூண்டு பல்ல தோல் உரித்து சேர்த்துக்கலாம். பூண்டு இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிடும் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு லேசாக வதங்கினதும் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் வச்சு நம்ம காரக்குழம்பாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் பண்ணும்போது. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த காஞ்ச மிளகாய், தேங்காய் துருவல் அண்ட் தென் பிரண்டை எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பெப்பர் சேர்த்ததுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிரண்டை பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். அண்ட் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஸ்டவ்லேயே கொதிக்கட்டும். நமக்கு எண்ணெய் எல்லாமே இது போல் நல்லா திரண்டு வரும். நல்லா கொதித்து எண்ணெய்லாம் திரண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடியாக ஆற வச்சுருந்த எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ அது கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சிக்கு மாற்றிடலாம். இந்த பிரண்டை துவையலை ஃப்ரிட்ஜில் நம்ம 1 மந்த் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா லேசாக அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா திக்காக சாப்பிடும் போது தான் நல்லாயிருக்கும் துவையல்ன்றதுனால. ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு அண்ட் தென் ஜீரகம் இது பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த துவையலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எண்ணெயிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நமக்கு திரண்டு வரும். வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிரண்டை குழம்பும் பிரண்டை துவையலும் ரெடி ஆகிடுச்சு. பிரண்டை குழம்பு நல்லா சுட சுட இருக்கிற சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ எம்மியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடியாக சொன்ன மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.